ஒருவர் ஒரு கேள்வியை மட்டும் தான் கேட்க வேண்டும். அதே மாதிரி சூரத் தாஹாவில் நீங்கள் கூறினீர்கள் வசனம் 63, இன்னா ஹாதானி லசாஹிரான். அது தவறு. இன்னா ஹாதைனி லசாஹிரான். இதுதான் சரி. இதை உங்களால் விளக்க முடியுமா? அதை விடவும் இன்னும் அதிகமான தவறுகள் உண்டு. உங்களுடைய முதல் கேள்விக்கு மட்டும் தான் பதில் கிடைக்கும். நீங்களே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் அடுத்தவருக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காது. சரி, தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். உடன்பாட்டு முறையிலேயே அணுகுவோம். 20 தவறுகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டி விட்டதாகவே ஏற்றுக்கொள்கிறேன். இவற்றை அப்துல் ஃபாதி எழுதிய நூலிலிருந்து தானே எடுத்தீர்கள்? தவறும் தன்மையே அற்றதா திருக்குரான் என்பது அந்த நூல். ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ், என் கண் பார்வை நன்றாக உள்ளது. நான் அந்த 20 தவறுகளுக்குமே பதில் சொல்கிறேன். நான் அந்த நூலை படித்து விட்டேன். 20ற்கும் பதில் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக சகோதரரே, முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அரபு இலக்கணத்தின் அடிப்படையே திருக்குரான் தான். அரபு நூல்களிலேயே மிக மிக உயர்வானது திருக்குரான் தான். அரபு இலக்கியத்தின் உச்ச நிலையே அதுதான். அரபு இலக்கணத்தின் கோட்பாடு அனைத்துமே திருக்குரானில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. குரான் தான் அரபு இலக்கண சட்ட நூல். திருக்குரான் அரபு இலக்கணத்தின் சட்ட நூலாக இருப்பதால் எல்லா இலக்கணமும் அதிலிருந்து எடுக்கப்பட்டதால் குரானில் தவறு இருக்க வாய்ப்பே இல்லை. இது முதலாவது. இரண்டாவதாக ஒரு அளவுகோலை எடுத்து அதில் எல்லா அளவுகளும் இருக்கும். அந்த அளவுகள் தவறு என்று சொல்ல முடியுமா? அது அறிவுபூர்வமானது அல்ல. இரண்டாவதாக, அரபு நாட்டில் அரபு மக்களிடையே பல கோத்திரங்கள் உண்டு. டாக்டர் வில்லியம் கேம்பலும் என் கருத்தை ஏற்றுக்கொள்வார். கோத்திரங்களுக்கு இடையே மொழி வழக்கு வேறுபாடுகள் உண்டு. ஒரு கோத்திரத்தில் பெண் பாலாக பயன்படுகிற ஒரு சொல் மற்றொரு கோத்திரத்தில் ஆண் பாலாக பயன்படுவது உண்டு. அரபு நாட்டில் கோத்திரங்களுக்கு இடையே மொழி வழக்கு வேறுபாடுகள் உண்டு. ஆண் பாலிலும் பெண் பாலிலும் மாற்றங்கள் உண்டு. அந்த தவறான இலக்கணத்தை வைத்து குரானை திருத்துவீர்களா? முடியாது. மேலும் குரானின் இசையார்ந்த இனிய நடை மிக உயர்ந்தது, மிக மிக உயர்ந்தது, எல்லாவற்றையும் விட உயர்வானது. மேலும் இன்டர்நெட்டில் பாருங்கள், பல புத்தகங்கள் உள்ளன. 12 இலக்கண பிழைகள், 21 இலக்கண பிழைகள், அப்துல் ஃபாதி சொல்வது போல 20 இலக்கண பிழைகள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதையெல்லாம் சுட்டிக்காட்டியது கிறிஸ்தவர்களா? யார் சுட்டிக்காட்டியது? யார் என்று தெரியுமா? முஸ்லிம்கள் தான். முஸ்லிம் அறிஞர்கள். ஜமக்ஷரியை போல அவர்கள் செய்தது என்ன? திருக்குரானின் இலக்கண அமைப்பு மிக உயர்வானது. ஆகவே மொழி வழக்கில் உள்ள அரபு மொழியிலிருந்து அது வேறுபடும். திருக்குரானின் இலக்கண அமைப்பு உயர்ந்தது என்பதை நிரூபித்திட அவர்கள் பல உதாரணங்களை காட்டினார்கள். நானும் சில உதாரணங்களை தருகிறேன். உங்கள் 20 கேள்விக்கும் பதில் கிடைத்துவிடும். உதாரணத்திற்கு நாம் திருக்குரானில் பார்க்கிறோம். அது சொல்கிறது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார் அனைத்து இறை தூதர்களையும் நிராகரித்ததாக திருக்குரானில் வருகிறது. டாக்டர் வில்லியம் கேம்பல் கூட நோவாவின் கூட்டத்தார் இறை தூதர்களை மறுத்தது பற்றி பேசினார். வரலாற்றிலிருந்து நமக்கு தெரியும், அங்கு ஒரு தூதர் தான் வந்தார். ஆகவே அதில் இலக்கண பிழை உள்ளது. திருக்குரான் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தூதரை நிராகரித்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும், தூதர்களை அல்ல. நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த சாதாரண இலக்கணத்தில் இது ஒருவேளை தவறாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அரபு மக்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை படித்தால் திருக்குரானின் அழகு புரியும். திருக்குரானின் அழகு என்னவென்றால், தூதர் என்பதற்கு பதிலாக தூதர்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறது? ஏனெனில் எல்லா இறை தூதர்களும் கொண்டு வந்த இறை செய்தி ஒரே விதம்தான். அதாவது இறைவன் ஒருவனே என்ற தௌஹீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி லூத் அலைஹிஸ்ஸலாமின் கூட்டமும் நோவா அலைஹிஸ்ஸலாமின் கூட்டமும் தூதரை நிராகரித்தார்கள் என்று சொல்லும் போது அவரை நிராகரித்ததால் மறைமுகமாக எல்லோரையும் நிராகரித்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம்? அதன் அழகை பாருங்கள், தெள்ளிய நடையை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை பிழை என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது பிழை அல்ல. அதே போல் அனில் சுரூஷ் போன்றவர்கள் திருக்குரானில் குன் ஃபயகுன் ஆகுக என்பான், அது ஆகிவிடும். அது குன் ஃபகானா ஆகுக என்றான், ஆகிவிட்டது. கடந்த காலத்தை குறிக்கும் போது குன் ஃபகானா என்று சொல்ல வேண்டும், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் குன் ஃபயகுன் அதை விட உயர்ந்தது. அதாவது அல்லாஹ் ஆகுக என்றான், ஆகுக என்கிறான், ஆகுக என்பான். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை குறிக்கிறது. டாக்டர் ஜாகிர் நாயக். அடுத்த கேள்வி முன்னால் இருக்கும் சகோதரர்களிடமிருந்து டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு. டாக்டர் கேம்பல் அவர்களே, தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த கேள்வி. கிறிஸ்துவத்தை பற்றி நான் மேலும் அறிந்து கொள்வதற்காக. யோவான் ஞானஸ்நானகனால் ஞானஸ்நானம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் மட்டும்தானே தெய்வீக திருப்பணியாற்றினார்.
ஆக கிறித்துவத்தில் கடவுளுக்கு அடுத்தபடி இரண்டாவது வலிய சக்தியாகிய தேவகுமாரனாகிய இயேசுவின் 27 அல்லது 28 ஆண்டுகால வாழ்க்கையில் அவர் ஆற்றிய முக்கிய பணிகள் வேறு என்னென்ன உண்டு? கொஞ்சம் பொறுங்க டாக்டர் கேம்பிள், இந்த கேள்வி இன்றைய தலைப்புக்கு அப்பாற்பட்டது. அதனால இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது. அடுத்த சகோதரர் கேள்வி கேட்கட்டும். நீங்க கேட்கலாம். தன்னுடைய பேச்சின் துவக்கத்தில் டாக்டர் கேம்பல் திருக்குர்ஆனின் 18வது அத்தியாயமாகிய குகை அத்தியாயத்தில் வருகின்ற துல்கர்ணன் என்பவர் மகா அலெக்சாண்டர் என்று நீங்கள் கூறினீர்கள். அதற்கான ஆதாரம் உங்களிடம் உள்ளதா? நான் அதை யூசப் அலியினுடைய விளக்க உரையில்தான் படித்தேன். இப்போது அது அலெக்சாண்டரா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. கலங்கலான இருண்ட தண்ணீரில் சூரியன் மறைவதாக அந்த வசனத்தில் வருகிறதே, அதுதான் தவறு என்பதே என்னுடைய வாதம். நன்றி டாக்டர் கேம்பிள். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீர் அவர்களுக்கு சகோதரியிடமிருந்து. எனக்கு அந்த பைபிள் வசனம் சரியாக ஞாபகம் இல்லை. மீனின் வயிற்றில் 3 பகல்கள் 3 இரவுகள் யோனா இருந்தது போலவே 3 பகல்கள் 3 இரவுகள் மனுஷகுமாரன் பூமியில் இதயத்தில் இருக்க கடவுவது என்று வருகிறது. இயேசு அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். இது யோனாவை போன்று விஞ்ஞான பூர்வமானதா? சகோதரி குறிப்பிட்ட பைபிள் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38 40 வரையிலான வசனங்களாகும். அப்போது அங்கிருந்தவர்கள், போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் அளிக்கிறார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனால் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளத்தை தர முடியாது. எப்படி யோனா ஒரு மீனின் வயிற்றில் 3 நாட்களும் 3 இரவுகளும் இருந்தாரோ, அதே போல் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் 3 நாட்களும் 3 இரவுகளும் இருப்பார். யோனாவின் அடையாளம். இயேசு கிறிஸ்து அலைஹி வஸல்லம் ஒரே கூடையில் அவரது எல்லா முட்டைகளையும் வைக்கிறார். யோனாவின் அடையாளத்தை நாம் பார்க்கிற போது, யோனாவின் புத்தகம் 2 பக்கங்களுக்கும் குறைவானது. இங்கிருக்கும் அநேகருக்கு அது தெரியும். யோனா 3 நாட்கள் 3 இரவுகள் இருந்ததை ஆராய்ந்தால், ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதாக சுவிசேஷங்கள் சொல்கின்றது. சிலுவையில் அறையப்பட்டாராம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரி, இருக்கட்டும். அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு கல்லறைக்குள் வைக்கப்படுகிறார். பிறகு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கல்லறையின் மேலிருந்த மூடி நகர்த்தப்பட்டு கல்லறை காலியாக இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை இரவு கல்லறையில் இருந்தார். வெள்ளிக்கிழமை இரவு இருந்தார், ஒரு இரவு. பிறகு சனிக்கிழமையும் இருந்தார், ஒரு நாள் ஒரு இரவு. பிறகு சனிக்கிழமை இரவும் இருந்தார். ஆகவே 2 இரவுகள் ஒரு பகல். 2 இரவுகள். ஞாயிறு அன்று கல்லறை காலியாக இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து 2 இரவுகளும் ஒரு பகலும் தான் இருந்தார். 3 நாட்கள் 3 இரவுகள் அல்ல. இதற்கு டாக்டர் கேம்பல் தனது புத்தகத்தில் பதில் சொல்கிறார். அதாவது நாளின் ஒரு பகுதியை ஒரு நாளாக எடுத்துக் கொள்ளலாம் என்று. சனிக்கிழமை இரவு என்னிடத்தில் ஒரு நோயாளி வந்தார் என்றால், திங்கட்கிழமை காலையில் நான் அவரிடத்தில் எத்தனை நாள் நீங்கள் நோயுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் 3 நாட்கள் என்பார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். உடன்பாட்டு அணுகுமுறையில் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தாராளமானவன். நாளின் ஒரு பகுதியை முழு நாள் என்கிறீர்களா? சரி. சனிக்கிழமை இரவு நாளின் ஒரு பகுதி ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை நாளின் ஒரு பகுதி, அதுவும் முழு நாள். சரி. திங்கட்கிழமையும் அதே போல. பிரச்சனையே இல்லை. நோயாளி 3 நாள் என்று சொன்னால் அதற்கு மறுப்பில்லை. ஆனால் எந்த நோயாளியும் 3 நாட்கள் 3 இரவுகள் என்று சொல்ல மாட்டார். நான் சவால் விடுகிறேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ நோயாளிகளை சந்தித்திருக்கிறேன். ஆனால் இதுவரை ஒரு நோயாளி கூட, கிறிஸ்தவ ஊழியர்கள் உட்பட, முந்தா நாள் நோயுற்று இருந்ததால் நாங்கள் 3 நாள் 3 இரவுகள் நோயுற்று இருக்கிறோம் என்று சொன்னதே இல்லை. இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் என்று சொல்லவில்லை, 3 நாட்களும் 3 இரவுகளும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது ஒரு கணித பிழை. இயேசு கிறிஸ்து விஞ்ஞான பூர்வமாக இதை நிரூபிக்கவும் இல்லை. மேலும் அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது, யோனா இருந்த மாதிரியே மனுஷகுமாரனும் இருப்பார் என்று. யோனா எப்படி இருந்தார்? அந்த திமிங்கிலத்தின் வயிற்றில் யோனா எப்படி இருந்தார்? உயிரோடா பிணமாகவா? உயிரோடு. கப்பலில் இருந்து தூக்கி எறியப்படும் போது உயிரோடு இருந்தார். அந்த திமிங்கிலத்தின் வயிற்றுக்குள் சமுத்திரத்தை சுற்றி வந்த போது எந்த நிலையில் இருந்தார்? உயிரோடு. இறைவனை பிரார்த்திக்கும் போது எந்த நிலையில் இருந்தார்? உயிரோடு. மீன் அவரை வாந்தி பண்ணிய போது எந்த நிலையில் இருந்தார்? உயிரோடு, 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 உயிரோடு. நான் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கும் போது, இயேசு கிறிஸ்து அலைஹி வஸல்லம் கல்லறைக்குள் எந்த நிலையில் இருந்தார் என்று கேட்கும் போது பிணமாக என்கிறார்கள். உயிரோடா? அல்ஹம்துலில்லாஹ். இதை சொன்னது கிறிஸ்தவரா? உயிரோடு இருந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. அவர் பிணமாக இருந்தால் அடையாளத்தை நிறைவேற்றவில்லை. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று நிரூபித்திருக்கிறேன். திருக்குர்ஆன் சூரா அன்-நிசா அதிகாரம் 4 வசனம் 187 அவரை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவர்கள் குழப்பத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டார்கள். நன்றி டாக்டர் நாயக். அடுத்த கேள்வி டாக்டர் வில்லியமுக்கு.
டாக்டர் கேம்பல் அவர்களே, தாங்கள் ஒரு நவீன மருத்துவர் என்ற முறையில் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள மருத்துவம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை உங்களுடைய மறுப்புரையில் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் தரவில்லை. உதாரணமாக, தொற்றுநோய் தடுப்புக்காக இரத்தத்தை வீடெங்கிலும் தெளிப்பது, விபச்சாரத்தை கண்டுபிடிக்க உப்பு தண்ணீர் சோதனை மற்றும் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை பிரசவித்த ஒரு தாய் 2 மடங்கு அதிக காலம் அசுத்தமாக இருப்பது, இதை பற்றிய உங்கள் விளக்கம் என்ன? நான் அதற்கு பதில் சொல்லி வருகிறேன். ஆனால் கிறிஸ்துவம் சம்பந்தமான கேள்விகள் டாக்டர் நாயக் அவர்களுக்கே போகின்றன. அதாவது, அடுத்த நாள் ஆயத்தப்படுத்திய பிறகு பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் பிலாத்தோடு இருந்தனர். அவர்கள் சொன்னதாவது, ஐயா, எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் எங்களிடத்தில் சொன்னதாவது, 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நான் எழுந்திருக்க கடவேன். ஆகவே தண்ணீர் தாருங்கள், 3வது நாள் வரை சமாதியை பத்திரப்படுத்த வேண்டும். அவர்கள் இந்த வார்த்தையை தான் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் 3ஆம் நாள், 3வது நாளைக்கு பிறகு என்பதெல்லாம் இயேசுவுக்கு அவருடைய கல்லறையில் நடந்த நிகழ்வுக்கு சமமானவை. மற்றொரு விஷயம், பிறகு அவர் உயிர்த்தெழுதல். வேறொரு விஷயமும் உண்டு. வியாழன் இரவு அவர் கைது செய்யப்பட்ட போது, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க, பொறுமையா கேளுங்க. வியாழக்கிழமை, மேலும் வியாழனுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் சொன்னார், எனது நேரம் வந்துவிட்டது, அதனால் நான் அதை 3 பகல்கள் 3 இரவுகளாக கணக்கிடுகிறேன். பைபிளில் இந்த விஷயங்களை பற்றி இப்போது நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். நான் பைபிள் தேவனால் எழுதப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன். அவ்வார்த்தைகள் தேவனால் வைக்கப்பட்டது என்று நம்புகிறேன். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் என்னால் எப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? மைக்கில் கேள்வி கேட்பவர்களின் இறுதி கேள்வி. சரி சகோதரரே, டாக்டர் ஜாகீரிடம் கேளுங்கள். அதன் பிறகு காகிதத்தில் வந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். இதுதான் கடைசி கேள்வி. நேரம் இல்லை, அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஓகே, டாக்டர் ஜாகீருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் அஸ்லாம் ரஹூப். நான் ஒரு மாணவன். இப்போது உயிரியல் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி எனது ஆசிரியர் இப்போது எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது பற்றி குர்ஆனின் விளக்கம் என்ன என்பதுதான். பரிணாமமா, படைப்பா? தயவு செய்து இதற்கு விளக்கமான பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன். சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். டாக்டர் கேம்பல் பதில் சொல்ல உரிமை எடுத்துக்கொண்டது போல நானும் எடுத்துக்கொள்கிறேன். குர்ஆனில் எந்த இடத்திலும் அலெக்சாண்ட்ரா என்ற வார்த்தை இல்லை. ஜுல்கர்னைன் என்று இருக்கிறது, அலெக்சாண்ட்ரா இல்லை. யாராவது விரிவுரையாளர் தவறு செய்திருந்தால் அது அவருடைய தவறு, மனிதனின் தவறு, இறைவனுடைய வார்த்தையில் தவறு அல்ல. பைபிளில் ஏசாயா புத்தகத்தில் உலகம் ஒரு வட்ட வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனை இல்லை, வட்டம் என்றுதான் வருகிறது, உருண்டை என்று அல்ல. ஒரு இடத்தில் பைபிள் தட்டை என்கிறது, இன்னொரு இடத்தில் வட்டம் என்கிறது. இரண்டையும் ஏற்றுக்கொண்டால் அது இந்த டிஸ்கை போல் தான் இருக்கும். பார்த்தீர்களா? இது பூமியை போல் இருக்கிறதா? இது வட்டமாகவும் தட்டையாகவும் உள்ளது. இது பூமி அல்ல. திருக்குர்ஆனில் உயிரியல் பற்றியும் பரிணாமம் பற்றியும் 2 கேள்விகள் கேட்டிருக்கிறார். 2க்கும் நான் பதில் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. எதுக்காவது பதில் சொல்லுங்க. முதலாவதா இரண்டாவதா? பரிணாமமா உயிரியலா? பரிணாமத்தை பற்றி யார் தேர்ந்தெடுப்பது, நீங்களா அவரா? அவங்க கேட்ட கேள்வி பரிணாமத்தை மையப்படுத்தி இருந்தது. 2 கேள்விகள், உயிரியல், பரிணாமம். 10 நிமிடம் கொடுத்தால் 2க்கும் பதில் சொல்ல. இல்ல, 5 நிமிஷம் தான் டைம் தருவோம். எதுக்கு வேணா சொல்லிக்கோங்க. சரி, நல்லது. நான் நடுவர் சாமுவேல் நோமானின் கருத்தை ஏற்கிறேன். பரிணாமம் பற்றியே பேசுகிறேன். குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பார்த்தால் பதில் கிடைக்கும். பரிணாமம் பற்றி நாம் பேசும்போது டார்வின் கோட்பாட்டை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். டார்வின் HMH பியூகிள் என்ற கப்பலில் கேலட்ராபிஸ் என்ற தீவுக்கு சென்றார். அங்கு பறவைகள் பொந்துக்குள் கொத்துவதை பார்த்தார். அவர் பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த பறவைகளின் சொண்டுகள் பெரிதாகவும் சிறியதாகவும் மாறிக்கொண்டிருந்தது. இயற்கை சூழலுக்கேற்ப மாறுகிறது என்று கருதினார். ஆனால் அவருடைய நண்பர் தாமஸ் தாம்டனுக்கு 19ஆம் நூற்றாண்டு